Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம இண்டூஸ் தமிழ் கிச்சன்ல பார்க்க போறது பம்ப்கின் சாம்பார். பரங்கிக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. yellow pumpkin இது நல்ல சூப்பரான டெலிஷியஸான ஒரு ரெசிபி. டேஸ்டா இருக்குங்க. இது இட்லி, தோசைக்கு, டிஃபன் வெரைட்டிஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி கூட இது. விட்டமின்ஸ் A and C இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது கூட்டு இல்ல அல்வா அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதப்ப நம்ம சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு ஒரு 1/4 கப்பு. இப்ப இது ரெண்டுத்தையும் ஒரு கிண்ணத்துல போட்டு தண்ணி ஊத்தி ஊற வைக்க போறேங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா வேகுன்றதுக்காக. உங்களுக்கு சீக்கிரமா வேகும்னா நீங்க அப்படியே நீங்க குக்கர்ல வச்சு வேக விட்டுக்கலாம். இது கூட நான் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம தனியா மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்ப ஒரு கப் உங்களுக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கிறேன். yellow pumpkin எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம் பெருசு பெருசா. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. குக்கர்ல போட்டுட்டேங்க. அது கூட சேர்த்து பரங்கிக்காவையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. குக்கர்ல 2-3 விசில் விட்டு நல்லா வெந்துடுச்சு. தனியா எடுத்து வச்சுப்போம் இதை. இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, சின்ன சீரகம், அப்புறம் சாம்பார் பொடி கடைசி இறக்கும் போது புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரையும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அப்புறம் வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா கலர் மாறணும். நல்லா மாறிடுச்சு பாருங்க. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்ப வச்சிருக்க தக்காளியை எடுத்து சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டுட்டு மேல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகும். அதனால மேல இப்ப நானும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு குக் ஆகுன்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயிடுச்சுங்க. மேஷ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷங்க. 2 நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொதிச்சு குக் ஆகட்டும். நல்லா கொதிச்சு வெந்துடும். ரெண்டு நிமிஷம் போதும். அதுக்கு மேலே மூடி வைக்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளி வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா தண்ணி மாதிரி எடுத்துப்போம். புளிக்கு கரைச்சி வச்ச தண்ணி எடுத்து இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. 2 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் மூட வேண்டாம். இது முன்னாடியே புளியை கரைச்சி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு சரியா வேகாது. மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த பருப்பு அந்த பரங்கிக்காவையும் எடுத்து இப்போ இதில் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்ட வேண்டியதாங்க. இது ஒரே 2 நிமிஷம் தான். நல்லா கிண்ணோன்னே உங்களுக்கு சாம்பார், சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்குது. தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கிண்டி மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. மூடி வைப்போம். சூப்பரான வாசனை வருதுங்க. நல்லா இருக்கு. இப்போ தாளிச்சு இதில் எடுத்து நம்ம கொட்டணும். தாளிச்சுட்டா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ நான் தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கிறேன்.
நீங்க எண்ணெய் விட்டுக்கலாம் இல்ல நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டீங்கன்னா கொஞ்சம் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. நல்லா படபடன்னு பொரிஞ்சு வர்ற டைமில் அப்படியே நீங்கள் சின்ன சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு போட்டால் ஒரு 5 செகண்ட் கட்டு சின்ன சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஒரு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சாம்பார் பொடியும் ஆட் பண்ணுவோம். காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி காரம் வேணுன்றதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதில் எடுத்து தாளிச்சதை கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான வாசனை வருதுங்க, நெய்யெல்லாம் மிக்ஸ் பண்ணதால். இப்போ நம்ம வச்சிருக்கிற சாம்பார் பொடி, கொத்தமல்லி தழை இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இறக்கும் போது தாங்க நம்ம சாம்பார் பொடி போடணும். அதனால எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா ப்ரொசீஜரும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி விட்டு நீங்க இறக்குனா போதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. சாம்பார் பொடி போட்டு அப்பதான் உங்களுக்கு வாசனையா இருக்கும் சாம்பார். இப்ப கொத்தமல்லி போட்டீங்கன்னா இது 2ம் கடைசியா இறக்கும் போது போட்டீங்கன்னா நல்ல வாசனை தரும். சாம்பார், இட்லி சாம்பார் ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டுங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இட்லி தோசைக்கான சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்க பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க ஃபேமிலிஸ்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னோட இது ரெசிபிஸ் ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்றேன், பாருங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.